வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் மேன் சேயிங் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டோபமைன் டீடாக்ஸ். இதன் மூலியமாக உங்களோட பிரெயினை ஹேக் பண்ணி எப்படி உங்களோட எஃபிஷியன்சியை 80% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் சொல்லுங்க, ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டோபமைன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இது ஒரு ஹாப்பினஸ் கெமிக்கல். சொல்ல போனோம்னா ஒன் ஆஃப் த ஹாப்பினஸ் கெமிக்கல். மொத்தமாக நம்மளோட பிரெயினில் டோபமைன், ஆக்சிடான், செரிடான், எண்டோஃபின்னு 4 விதமான ஹாப்பினஸ் கெமிக்கல் இருக்குது. இதில் டோபமைனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் சிஸ்டம். அதாவது ஒரு சின்ன டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணாலோ, ஒரு டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்டாலோ, இல்லை செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டி பண்ணாலோ நம்ம பிரெயின் ரிவார்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல் தான் டோபமைன். டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம எதெல்லாம் லோ டோபமைன் ஆக்டிவிட்டி, எதெல்லாம் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த லோ டோபமைன் ஆக்டிவிட்டி அண்ட் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டி அப்படின்றது நபருக்கு நபர் மாறுபடும். இப்போது உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, கேம் விளையாடுறதோ இல்லை ஒரு டேஸ்டியான ஃபுட் சாப்பிட்றதோ ஹை டோபமைன் ஆக்டிவிட்டி. இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் என் பிரெயின் ரொம்ப ஈஸியாக ஹை டோபமைனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே ஒரு அசைன்மெண்ட்டை முடிக்கிறது மாதிரியான வேலைகள் வரும்போது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை செய்யும் போது என்னோட பிரெயின் லோ டோபமைனை ப்ரொடியூஸ் பண்ணும். இது நபருக்கு நபர் மாறுபடலாம். இந்த மாறுபாடானது டாலரன்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். டாலரன்ஸுன்னு நாங்கள் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, பர்சன் ஏ பர்சன் பின்னு 2 பேர் எடுத்துப்போம். இந்த பர்சன் ஏக்கு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே ஹை டோபமைன் கிடைச்சிருது. ஆனால் பர்சன் பிக்கு 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் ஹை டோபமைன் கிடைக்கும். காரணம், பர்சன் ஏ ரெகுலராக ஐஸ்கிரீம் சாப்பிட்றவர் கிடையாது. அதனால் அவர் 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுமே ஜாலியாகி அவருடைய டோபமைன் சுரக்க ஆரம்பிக்குது. ஆனால் பர்சன் பி ரெகுலராக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாரு. அப்போது 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அவருக்கு ஒரு நார்மலான விஷயம். அவர் எப்போ 5வது ஐஸ்கிரீமை சாப்பிட்றாரோ அப்போ தான் அவருடைய டோபமைன் ஹையாக போகுது. இந்த டோபமைன் டீடாக்ஸை ஒரு லைனில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு எந்த விஷயம்லாம் போர் அடிக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச இல்லை ஃபன்னாக இருக்க விஷயத்துக்கு முன்னால் செய்கிறது தான். இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, ஃபைண்ட் போரிங் ஆக்டிவிட்டி. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லோ டோபமைன் ஆக்டிவிட்டி அப்படின்றதும் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டி அப்படின்றதும் நபருக்கு நபர் மாறுபடும். ஸோ உங்களுடைய லோ டோபமைன் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2, லோ டோபமைன் ஆக்டிவிட்டியை ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியாக மாற்றிக்கோங்க. அண்ட் ஸ்டெப் 3, லோ டோபமைன் ஆக்டிவிட்டியை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஹை டோபமைன் ஆக்டிவிட்டியை செய்யணும். அதாவது ஒரு ரிவார்ட் தர ஆக்டிவிட்டியை செய்யணும். சில நேரங்களில் நமக்கு 6-7 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு வேலையை செஞ்சால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும்னு இருக்குன்னா, ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் 45 மினிட்ஸ் லோ டோபமைன் ஆக்டிவிட்டியும் 15 மினிட்ஸ் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டியாகவும் பிரிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நான் ஒரு முக்கியமான அசைன்மெண்ட்டை முடித்து சப்மிட் பண்ணோம், எனக்கு ஒரு நாள் தான் இருக்குது, அதை செய்ய பிடிக்காதுன்னும் போது 1 ஹவரில் 45 மினிட்ஸ் நான் எழுதினேன் அப்படின்னா, அடுத்த 15 மினிட்ஸ் சாங் கேட்குறதோ, இல்லை எனக்கு பிடிச்ச ஃபுட் சாப்பிட்றதோ, இல்லை ஒரு சின்ன கேம் விளையாடுறதோ செஞ்சு என்னுடைய டோபமைனை மறுபடியும் பூஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் உங்களில் பல பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு அசைன்மெண்ட் எழுதும் போது சரி நடுவில் ஒரு 15 மினிட்ஸ் கேம் விளையாடினா நல்லாயிருக்கும்னு ஃபோன் எடுப்போம். ஆனால் அந்த கேமை ஒரு 1 ஹவர் விளையாடுவோம். காரணம், டாலரன்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5வது ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது தான் பர்சன் பிக்கு ஹை டோபமைன் கிடைக்கிது. காரணம், அந்த ஹை டோபமைன் ஆக்டிவிட்டியை திரும்ப திரும்ப செய்யறதுனால அதுவே அவருக்கு லோ டோபமைன் ஆக்டிவிட்டியாக மாறிடுச்சு. அது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா டோபமைன் ரெசெப்டார் ரெக்கவரி அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்யணும். இந்த டோபமைன் ரெசெப்டார் ரெக்கவரினா என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு நாள் ஹை டோபமைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, அது ஒரு ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை கேமாக இருக்கலாம், அந்த ஆக்டிவிட்டியை தவிர்த்துருங்க. இப்படி செய்யறதுனால உங்களுடைய டோபமைன் ரெசெப்டார் ரெக்கவர் ஆகி நீங்கள் குறைஞ்ச நேரம் அந்த ஹை டோபமைன் ஆக்டிவிட்டியை செஞ்சாலும் உங்கள் பிரெயின் போதும் அப்படின்ற அளவுக்கு பூஸ்டப் ஆயிடும். அண்ட் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய லோ டோபமைன் ஆக்டிவிட்டியை செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்ததை ஒரு சம்மரியாக டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸ்டெப் 1, ஃபைண்ட் போரிங் ஆக்டிவிட்டி. ஸ்டெப் 2, அந்த போரிங் ஆக்டிவிட்டியை முதல்ல செய்யுங்க. ஸ்டெப் 3, அதுக்கப்புறம் ஒரு என்ஜாயபிள் ஆக்டிவிட்டியை செய்யுங்க. அண்ட் இதை ஒரு சைக்கிளாக மாற்றுங்க. ஒவ்வொரு 1 ஹவருக்கும் 45 மினிட்ஸ் போரிங் அண்ட் 15 மினிட்ஸ் என்ஜாயபிள் ஆக்டிவிட்டின்னு. ஃபைனலாக டோபமைன் ரெசெப்டார் ரெக்கவரிக்காக வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்குங்க. இது மட்டும் இல்லாமல் புக் சம்மரி, புக் ரிவ்யூ, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபேஷன் டிப்ஸ் மற்றும் ஹெல்த் டிப்ஸையும் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? லைஃப்பில் எல்லாரை விட ஒரு ஸ்டெப் முன்னால் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.